அன்புக்கு உதாரணமாக இதயத்தை குறிப்பிட்டு பேசும் அளவுக்கு நம் உடலின் இயக்கத்தில் இதயம் முக்கிய பங்காற்றுகிறது. தற்போதைய காலகட்டத்தில் இதய நோயால் வயதானவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களும் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். உலக இதய தினத்தையொட்டி உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இப்போது தெரிந்து கொள்ளலாம். கொண்டாடப்படுகிறது. இதய நோய்கள் குறித்தும் இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாப்பது பற்றியும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாக உள்ளது. அந்த வகையில் இந்தியாவில் இருதய நோய் ஏன் அதிகரித்திருக்கிறது என்பது பற்றியும், உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்தும், இதய நோய் உள்ளவர்கள் பின்பற்ற வேண்டிய வாழ்வியல் முறைகள் பற்றியும் மருத்துவர்கள் எடுத்துரைக்கின்றனர். ஸோ காலையை ஆரம்பிக்கும் போதே நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகி தான் எல்லாருமே எந்திரிக்கும் போதே அதை வச்சு தான் நம்ம எந்திரிக்கிறோம். செகண்ட், நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எல்லாமே ஃபர்டிலைசர் யூஸ்ட் நேச்சுரல் ஃபுட் ரொம்ப கம்மியாக நமக்கு கிடைக்கிது. அப்புறம் நம்ம சுவாசிக்கிற காற்று கூட என்விரான்மெண்ட் பொல்யூஷனில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். மூணாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, நிறைய பேர் லேட் நைட் வரைக்கும் வேலை செய்கிறாங்க. உணவு லேட்டாக சாப்பிட்றாங்க. 10:30 மணி 11 மணிக்கு நைட் சாப்பிட்றாங்க. கரெக்டான உணவு நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. கரெக்டான ஹெல்த்தி ஃபுட் நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. ஆகையால் தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருதய வியாதிகள் அதிகரிச்சுட்டே போகுது. செகண்ட் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இருதய பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம பார்த்தோம்னா 3ல் 1 இழப்பு இருதய நோய் இறப்பு, இருதய இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட நோயினால் வரக்கூடிய இறப்பு தான் முக்கியமானது. 1/3 ஆஃப் த டெத் அது மாதிரி இருதய நோய் சம்மந்தப்பட்ட இறப்பாக இருக்குது. ஸோ இருதய நோய் நம்ம கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். ஒன்று மன அழுத்தத்தை குறைக்கணும்னு சொன்னால், இன்னொன்று புகைப்பழக்கம், மது பழக்கம், இதை முக்கியமாக குறைக்கணும். தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங் ஃபார் ½ an hour எவ்ரி டே, அட்லீஸ்ட் ஒரு 5 days a week ரெகுலராக போகிறது நல்ல இருதயத்தை நல்ல கண்டிஷனில் வச்சுருக்கோம். தொடர்ந்து இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்க என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதனை தவிர்க்க வேண்டும் என்பது குறித்து விளக்குகிறார் ஊட்டச்சத்து நிபுணர் கலாராணி. 3 வேளை சரிவிகித உணவு, அதாவது தானியம், பருப்பு, காய்கறி, பழங்கள், நல்ல கொழுப்பு, இது 5 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2வது நல்ல புரதம். நல்ல புரதம்னா தானியம், பருப்பு சேர்ந்து இருக்கிற மாதிரி, இல்லைன்னா முட்டை இல்லை அசைவ உணவு எடுத்துக்கலாம். எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டில் நிறையா வெள்ளை உணவுகள், அதாவது மைதா, சுகர், அதுக்கப்புறம் உப்பு, இதெல்லாம் எவ்வளோ தூரம் குறைச்சி சாப்பிட முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சி சாப்பிடுங்க. நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உப்பு. ஸோ உப்பு எவ்வளோ தூரத்துக்கு அவாய்ட் பண்ண தேவையில்லை, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 இல்லை 4 கிராம் வரைக்கும் உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் சுகரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. வயது வித்தியாசம் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் உள்ளிட்ட இருதய நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய இந்த சூழல்ல இருதய நோய் எதனால் வருகிறது, அதை எப்படி தடுக்கலாம், முக்கியமாக உணவு பழக்க வழக்கங்களை நம்ம எப்படி பின்பற்றணும், அதெல்லாம் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.